அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். நீங்க நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேடிஎம் அப்படின்னு நிறுவனம் வந்து அவங்களோட 2019 கேடிஎம் டியூக் 250cc பைக் வந்து இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. அதை பத்தின சில தகவலை வந்து நம்ம வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். கேடிஎம் நிறுவனத்தோட பைக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா பொறுத்தவரை யங்ஸ்டர்ஸ் மத்தியில கொஞ்சம் ஃபேமஸான பைக் அப்படின்னு சொல்லலாம். அதுலயே வந்து கேடிஎம் பொறுத்தவரை வந்து 6 பைக் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கொஞ்சம் ஃபேமஸா இருக்கக்கூடிய பைக். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் விற்பனையாகக்கூடிய பைக் அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்ன பைக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேடிஎம் டியூக் 125, கேடிஎம் டியூக் 200, கேடிஎம் டியூக் 250, கேடிஎம் டியூக் 390. அப்புறம் ஆர்சில வந்து பாத்தீங்கன்னா கேடிஎம் ஆர்சி 200, அப்புறம் கேடிஎம் ஆர்சி 390. இந்த 6 பைக் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியா பொறுத்தவரை கொஞ்சம் ஃபேமஸா இருக்கக்கூடிய பைக் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பைக்ஸ்லயுமே வந்து சமீபத்தில் வந்து கொஞ்சம் அப்டேட் கொடுத்தாங்க. ஆனா கேடிஎம் டியூக் 250 தவிர இந்த பைக்ல மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த அப்டேட்டுமே வந்து கொடுக்காம இருந்தாங்க. இந்த பைக்ல வந்து எப்ப அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பலரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2019 கேடிஎம் டியூக் 250cc பைக்கை வந்து இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல வந்து என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க, பழைய பைக்கும் புது பைக்கும் என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான், அதான் ஏபிஎஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, 2019 ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேல எந்த ஒரு 125cc மேற்பட்ட வாகனம் வந்து இந்தியாவில் விற்பனையில் இருந்தாலும் அந்த வண்டியில வந்து கண்டிப்பா சிபிஎஸ் அல்லது ஏபிஎஸ் வந்து ஆப்ஷனா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ப வந்து பாத்தீங்கன்னா பல நிறுவனங்கள் வந்து அவங்களோட பைக்ஸ்ல வந்து இந்த அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கேடிஎம் கூட வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் வந்து கேடிஎம் டியூக் 200 மற்றும் கேடிஎம் ஆர்சி 200 அப்படின்ற 2 பைக்லயுமே வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்து அப்டேட் பண்ணாங்க. அந்த வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேடிஎம் டியூக் 250 அப்படின்ற பைக்லயும் வந்து இப்போ அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல வந்து அவங்க எந்த சேஞ்சஸுமே பண்ணல. அதே 248.8cc தான் சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின். இதோட பீச் மற்றும் டார்க் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 30 பிஎஸ்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 24 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டெலி டைப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13.4 லிட்டர் வந்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 149 கிலோகிராம் வந்து வண்டியோட வெயிட் வருது. வண்டியோட வீல் மற்றும் டயர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 17 இன்ச் அலைவில் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 2 வீலுமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து ஆப்ஷனலா கொடுத்துருக்காங்க. கியர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுல 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், அதாவது வந்து 6 கியர்ஸ் வந்து வண்டியில கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியர் வீல பார்த்தோம் அப்படின்னா மோனோஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டாக்கோமீட்டர் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டல்லே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 180 km/h வரையும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 20-25 km/லிட்டர் வரையுமே வந்து நம்ம மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். விலை அப்படின்னு பார்க்கும்போது ஏபிஎஸ் இல்லாத வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஏபிஎஸ் இருக்கக்கூடிய வேரியண்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்க்கு வந்து 13,000 ரூபாய் வந்து வண்டியோட விலை வந்து அதிகமாகுது. இதே வந்து சென்னையோட ஆன்ரோட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏபிஎஸ் பொறுத்தப்பட்ட கேடிஎம் டியூக் 250cc பைக்கோட விலை எப்படி 2,30,000 வரைக்கும் கூட வண்டியோட விலை வரும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இதே மாதிரி மேலும் பல தகவல் தமிழ் மூலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.